ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ் தான் தாத்தா வந்து ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அவர் விஜய் சித்தப்பா கூடயே அந்த விஜய் கூடயும் எடுத்த மாதிரி சேர்ந்த மாதிரி எடுத்திருக்காரு. நேற்று வந்து நம்மளுடைய சித்தப்பாவும் விஜய் வந்து எடுத்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தாத்தாவும் அவருக்கும் ரோல் இருக்குது, ஷூட்டப் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரியப்படுத்திருக்காரு. இந்த ஷூட்டப்பில் வந்து ஆக்சுவலாக விஜய் காவேரி அவங்களுடைய சீன்ஸும் வந்து மேக்கிங் இருக்கும். காவேரி வந்து ஆக்சுவலாக சாரதாம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இன்னும் ஷூட்டப் வரல. ஸோ விஜய் கூட இருக்கிற மாதிரி தான். பட் இங்கே இன்னும் பிடிஎஸ் வந்து காவேரி விஷயத்தில் எதுவும் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி எதுவும் தெரியல. பட் கண்டிப்பாக காவேரியோட அப்பா விஷயம் தாத்தா பாட்டிக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் இவருக்கும் பாரதிக்கும், அதாவது விஜயோட சித்தப்பாவுக்கும் தெரிய வந்திருக்கும். அவர் கண்டிப்பாக இதில் வேறு எதனா குழப்பத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கதைக்களம் தான் எதனா மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் விஷயம் விஜய் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதில் எதனா ரிலேட்டடில் சித்தப்பா வந்து இப்போ வந்து சும்மா தான் இருக்காரு. விஜய் இல்லாத போது பார்த்துட்டு இருந்தார். பட் இப்போ வந்து சும்மா இருக்கும்போது பொறுப்பு அவன் வந்தோடனே கை மாற்றி கொடுத்துட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி எதனா கேள்வி எழுப்புறாங்களா அப்படின்ற மாதிரி தான் சீன்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரிலேட்டடாக தான் மையப்படுத்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொடைக்கானல் சீன்ஸ் வந்து அப்கமிங்கில் வந்து எப்படி வரும்ன்றது தெரியல. பட் சீன்ஸ் வந்து நான் சீரியலில் போயிட்டுருக்கு. கொடைக்கானல்லேருந்து எப்போ வர மாதிரி காட்டுவாங்க, இங்கே இருக்கிற ஷூட்டப்லாம் எப்படி மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு, திரும்ப எதனா கொடைக்கானல் போவாங்களா அப்படின்ற விஷயம். பிகாஸ் இன்னும் கொடைக்கானல் விஷயத்தில் ட்ராக் ஆகி தான் இருக்குது அவங்களுடைய விஷயம். இன்றைக்கான சீரியல் அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த பிடிஎஸ் வச்சு நம்ம கதையை மேட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.